Good morning. Okay, good morning everyone. Today we are going to see about plant kingdom, right? So chapter name is plant kingdom. Is this chapter is important for NEET? Yes, it is important. You have seen the previous year question in the last year 2024 itself. You have noticed, right? Many questions are there. So minimum we will get one question, maximum we will get 3 questions from this chapter. Okay, so we'll get 3 questions, up to 3 questions we may get from this. But this belongs to which section? Botany. Belongs to botany. Okay, in NEET we have separate botany as well as zoology part. So this comes under first you have to write botany part, then only you will be writing zoo. Okay, so first it comes under botany part. Okay, so in plant kingdom, see, this chapter is very easy in the sense, very easy means if you memorize it is over, that's it. Okay, there is no other way. If you memorize the things, then it is almost you are done. Okay, with this chapter. So you have to memorize all together. உன்னால ஒரே நாள்ல எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியாது, but step by step you can learn this. Okay, like first we have discussed about algae. First வந்து algae பார்த்தோம். algaeல வந்து முதல்ல introductionல வந்து algaeனா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதில் வந்து நமக்கு ஆல்கேனா என்னென்னு இதுக்கு முன்னாடி 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம எந்த பேரும் படிச்சிருக்க மாட்டோம் ஆல்கேக்கு. பட் இப்போ வந்து நம்ம படித்தோம், யூனிசெல்லுலார் ஆல்கே படித்தோம், ஃபிலமெண்டஸ் ஆல்கே படித்தோம், கொலோனியல் ஆல்கே படித்தோம், எசோர்னோ. ஸோ ஒரு ஆல்கேக்கும் ஒரு எக்ஸாம்பிள் படித்தோம். அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எக்டோ கார்பஸ்ன்றது ஒரு ஆல்கே பேர், கிளமைடோமோனாஸ்ன்றது ஒரு ஆல்கே பேர், வால்வாக்ஸ்ன்றது ஆல்கே பேர், எசோர்னோ. தென் வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒன்? யூலோத்ரிக்ஸ்ன்றது ஆல்கே நேம். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு படித்தோம், ஃபஸ்ட்டு காரா எசோர்னோ. அதுக்கப்புறம் என்ன படித்தோம்? ஆல்கேல ஒரு பேசிக்கலாக 3 டைப் இருக்குன்னு படித்தோம். பேஸ்ட் ஆன் கலர், பேஸ்ட் ஆன் த பிக்மெண்ட் ஆன் த செல் வால். ஸோ அதை வச்சு நம்ம என்ன படித்தோம்னா க்ரீன் ஆல்கே, ரெட் ஆல்கே, ப்ரௌன் ஆல்கே, எசோர்னோ. இந்த 3 ஆல்கேயுமே செக்ஷுவலாகவும் ரீப்ரொடியூஸ் பண்ணும், ஏசெக்ஷுவலாகவும் ரீப்ரொடியூஸ் பண்ணும், வெஜிடேட்டிவ் ஃப்ராக்மெண்டேஷனும் இருக்குது. அப்படி தானே நேற்று பார்த்த நீட் கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்க? It will reproduce only through oogamous. Only sexual reproduction is possible. No, because they are very primitive. இப்போ ஹியூமன் பீயிங்ஸை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க கொஷின் பேப்பரில். ஹியூமன் பீயிங்ஸ் ரீப்ரொடியூஸ் ஒன்லி இன் த செக்ஷுவல் மோடு. கரெக்டா? கரெக்ட். நம்ம செக்ஷுவலாக தான் ரீப்ரொடியூஸ் பண்ணுறோம், பிகாஸ் வி ஆர் ஹையர் அனிமல்ஸ். அதே ஹியூமன் பீயிங்ஸ் ரீப்ரொடியூஸ் ஏசெக்ஷுவலி, ஃப்ராக்மெண்டேஷன், பட்டிங் அதெல்லாம் கொடுத்தா கரெக்டாக? இல்லை, நம்ம எப்படி ஃப்ராக்மெண்டேஷன் பட்டிங்லலாம் பண்ண முடியும்? நேச்சுரலாக இட் இஸ் நாட் பாசிபிள். எசோனோ. பட் லோவர் அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் படிச்சுட்டு தான் போய் அந்த கொஷினை ஆன்சர் பண்ணுன்றது கிடையாது. நீங்கள் படிச்சிருந்தா தான் அந்த சில கொஷின்ஸ் எல்லாம் எழுதணும்னு கிடையாது. இந்த காமன் சென்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, லாஜிக், லாஜிக் அதை யூஸ் பண்ணாலே சில கொஷின்ஸ் எல்லாம் எழுதலாம். ஆல்கேன்றது ஒரு சின்ன ஒரு மைன்யூட் ஆர்கானிசம். அது எப்படி அதில் பாய் கேர்ளு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அது மட்டும் தான் பாசிபிள்னா அது ஒரு முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஸோ அதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? நோ, ஹவ் இட் இஸ் லைக் they reproduce through spores, they reproduce through vegetative methods. Yes or no? இதுதானே நம்ம இந்த சாப்டரில் படித்தோம். ஓகே, ஐம் ஜஸ்ட் ரீகாலிங் யூ. ஸோ ஆல்கே பற்றி படித்தோம். அதில் ப்ரௌன் ஆல்கே, ரெட் ஆல்கே அண்ட் க்ரீன் ஆல்கே படித்தோம். அதில் நான் சொன்னேன் எக்ஸாம்பிளை மனப்பாடம் பண்ணு, எக்ஸாம்பிள் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம்? அதில் ஸ்டோர்டு ஃபுட்டு என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? பைரினாய்ட்ஸ், மானிட்டால், லாமினேரின், ஃப்ளாரிடியன் ஸ்டார்ச், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எந்த ஆல்கேவோட வரும்னு நம்ம மேட்ச் பண்ணி படிச்சிருக்கணும். தேர்டு, அதனோட பிக்மெண்ட்ஸை நம்ம படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளெஜெல்லாவோட நம்பர்ஸ் அண்ட் பொசிஷன் கொடுத்துருப்பாங்க, இதை நம்ம படிச்சிருக்கணும். அவ்வளோதான் ஆல்கே, இவ்வளோதானே ஆல்கே. ஸோ இதை வந்து வெறும் கிளாஸ் கவனிச்சுட்டு மட்டும் எழுத முடியுமானா கண்டிப்பாக எழுத முடியாது. ஆனால் கிளாஸே கவனிக்காமல் நீ நல்லா உட்காந்து படிச்சனா கூட எழுதிடலாம். புரிஞ்சுதா? இஃப் யூ ரீட் இட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டேட்மெண்ட் இன் த என்சிஆர்டி தென் இட் இஸ் டன். ஓகே, ஆல்கே படிச்சதுக்கப்புறம் என்ன படித்தோம்? பிரையோஃபைட்ஸ். எஸ் ஆர் நோ? பிரையோஃபைட்ஸ் பற்றி என்ன படித்தோம்? இப்போ ஆல்கேலேருந்து இவனுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? ஆல்கேக்கும் இவனுக்கும் ஒரு கம்பேரிஷன் வச்சோன்னா என்ன டிஃப்ரென்ஸு? ஆல்கேக்கும் இவனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ஓகே, ஆல்கே வந்து இவன் தண்ணியிலேயே கிடப்பான் எப்போ பாரு இந்த ஆல்கே. ஓகே,
வாழ்நாளோட ஃபுல் டைமும் தண்ணியிலேயே கடந்திருக்கும். ஆனா இந்த பிரையோஃபைட்டு ஃபுல்லா டெரெஸ்ட்ரியலா? இது நம்ம ஆம்பிபியன்னு சொல்லலாமா? எஸ், இது வந்து அக்வாட்டிக், இது வந்து amphibians of a plant kingdom. Amphibians of a plant kingdom. அப்ப bryophytes வந்து நம்ம frog ஓட ஞாபகம் வச்சுக்கலாமா? இது fish. இது என்னது? fish. ஒரு fish எப்படி தண்ணியிலேயே கிடக்குமோ, தண்ணி தூக்கி வெளியே போட்டா உயிரோட இருக்கும், அது மாதிரி இந்த ஆல்கேவும் அப்படியே தண்ணி இருக்கணும். தண்ணி இல்லை மேம், எங்கள் வீட்டில் இந்த செவத்துலேயே ஓரத்துல எல்லாம் ஆல்கே வந்திருக்கே, தண்ணியே இல்லை, அப்புறம் எப்படி ஆல்கே வந்திருக்குன்னா, தண்ணி அந்த இடத்துல ஈரப்பதம் இருந்தால் தான் வரும், இல்லைன்னா வராது. Yes or no? When the ஒரு சன்லைட் நல்லா படுற இடத்துல ஆல்கே வருமானா கண்டிப்பா வராது. புரிஞ்சுதா? இட் நீட்ஸ் ஆல்வேஸ் த மாய்ஸ்ட் அண்ட் த ஷேடி பிளேசஸ். அங்கே தான் வந்து ஆல்கே வரும். ஸோ அதனால அவன் தண்ணியிலேயே கிடக்குறான். அதனால அவனை ஃபிஷ்ன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாமா? ஞாபகம் வச்சுக்கலாமா? நீ எங்கேயோ இமேஜினேஷனில் இருக்காத, நான் நடத்தினேன்னா நான் சொல்கிற வார்த்தையை நீ யோசிச்சுப்பார். பிரையோஃபைட் அப்படிங்கிறது ஃப்ராக் மாதிரி தண்ணிலையும் இருக்கும், லேண்டில் இருக்கும், ஆனால் அதுக்கு தண்ணி தேவைப்படும். எதுக்குன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்காக அதுக்கு வாட்டர் தேவைப்படும். ஓகே, இப்போ மேல் ஃபீமேல் ரெண்டு பேரும் லேண்டில் இருக்கிறாங்க, தனித்தனியாக இருக்கிறாங்க. இப்போ மேல் வந்து கேமெட் அனுப்பணும், அது ஃபீமேலை போய் ரீச் ஆகணும். யாராவது ஒருத்தர் எடுத்து கொண்டு போய் கொடுப்பாங்களான்னா யாரும் இல்லை. ஸோ வாட்டரில் அனுப்பிச்சி விட்ரு. வாட்டர் வந்து இங்கேருந்து அங்கே ஃப்ளோ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கரண்ட் மூலமாக ஸ்போர்ஸ் என்ன ஆகிடும்? ஜூஸ்போர்ஸ். ஓகே, ஸோ ஸ்போர்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு இது வந்து என்ன யூஸ் பண்ணிக்குது? வாட்டர் யூஸ் பண்ணிக்குது. ஓகே, ஸோ அதனால இது ஆம்பிபியன்னு சொன்னோம். பிரையோஃபைட்டில் என்ன படித்தோம்? பேசிக்கலாக ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு ரெண்டு பார்த்தோம், அவ்வளோதான் படித்தோம் பிரையோஃபைட்ஸில். ஸோ லிவர் வாட்ஸ் அண்ட் மாசஸ். அதுக்கு லிவர் வாட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் படித்தோம், மார்கன்ஷியா. மாசஸ்க்கு ஃபனேரியா பாலிட்ரைக்கம், ஃபனேரியா ஸ்பாக்னம் பாலிட்ரைக்கம். எஸோனோ. அண்ட் இவனுங்களை பற்றி படித்ததில் ஒரு புதுசாக ஒன்று படிச்சிங்க. இது வரைக்கும் உங்களோட பேசிக்ஸில் நீங்கள் படிக்காத விஷயம் இப்போ தான் படிச்சிங்க. என்ன படிச்சிங்கன்னா, அவனோட பாடி வந்து ரெண்டு ஃபார்மேட்டில் இருக்கும். ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். எஸோனோ. அதில் என்ன படிச்சிங்க? ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷனில் இவனுக்கு ரெண்டு பாடி இருக்கும். ஒன்று கமீட்டோஃபைட்டு, இன்னொன்று ஸ்போரோஃபைட்டு. இன்னொன்று என்னது? ஸ்போரோஃபைட்டு. இதில் கமீட்டோஃபைட்டுன்றது ஹாப்ளாய்டு, ஸ்போரோஃபைட்டுன்றது டிப்ளாய்டு. இப்போ இதுலேருந்து ஏதாவது கொஷின் வருமானா கண்டிப்பாக வரும் கொஷின். எப்படி வரும் அப்படின்னா, இதில் எது டாமினன்ட் ஃபேஸுன்றது தான் கொஷின். இதுதான் என்னது? டாமினன்ட் ஃபேஸ். இதான் என்னது? டாமினன்ட் ஃபேஸ். எஸ் ஆர் நோ? இவன் தான் டாமினன்ட். இதை தான் நம்ம ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் அப்படின்னு சொன்னோம். எஸ் ஆர் நோ? திஸ் இஸ் கால்டு ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன்னா நீ எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, மாஸ் எடுத்துக்கிட்டனாலும் சரி, மார்கன்ஷியா எடுத்துக்கிட்டனாலும் சரி, எதுக்கு எடுத்துக்கிட்டனாலும் அதுக்கு ஒரு ரெண்டு ஃபேஸ் இருக்கும். பச்சையாக இருக்கிறது ஒன்று கமீட்டோஃபைட்டு, இன்னொன்று வந்து அதனுடைய ஜெம்மா கப்ஸு. எஸ் ஆர் நோ? யூ ஹாவ் லேர்ன்ட் நியூ வேர்ட்ஸ். ப்ரோட்டோனிமா, லீஃபி ஸ்டேஜ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்போர்லேருந்து அடுத்ததாக வளருது, ஹாப்ளாய்டு ஸ்போர்லேருந்து அடுத்ததாக வளருது ப்ரோட்டோனிமா. ப்ரோட்டோனிமாலேருந்து வளருது கமீட்டோஃபைட், அதுலேருந்து வளருது ஸ்போரோஃபைட். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆர்டர் படிச்சிருப்பீங்க. அதில் ப்ரோட்டோனிமா, லீஃபி, கெமிட்டோஃபைட், ஜெம்மா கப்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, எழுதிருக்கீங்களா? டேப்லெட் காலத்தில் எதுக்கு கீழே எழுதிருக்கீங்க என்னன்றது ஒரு தடவை பாருங்கள். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் என்னம்மா இப்போதான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? டெரிடோஃபைட். நெக்ஸ்ட் என்ன? பிளான்ட் கிங்டத்தில் டெரிடோஃபைட். ஸோ இதுக்கப்புறம் உன்னை யாராவது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, பா எக்டோகார்பஸ்ன்னு ஏதாவது ஒரு செடி இருக்குதாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. எக்டோகார்பஸ் இருக்கு, அது வந்து ஆல்கே டைப்பில் வரும், ஆனால் அது பிளான்ட் கிங்டம் தானே. எஸ் ஆர் நோ? யாராவது கேட்குறாங்க, மார்கன்ஷியான்னு ஒரு செடி இருக்குதா? இருக்கு. எஸ் ஆர் நோ? கிளமைடோமோனாஸ் பிளான்ட்டா? ஆமாம், பிளான்ட் கிங்டத்தில் தான் வருது, ஆல்கேல தான் வருது. எஸ் ஆர் நோ? ஸோ லைக் தேட் யூ ஹாவ் டு கனெக்ட். உனக்கு தெரிஞ்சதெல்லாம் மாமரம், கொய்யா மரம், அப்படி தானே? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் மேங்கோ ட்ரீ, பப்பாயா ட்ரீ, இதுதான். பட் ஒன்லி தோஸ் ஆர் நாட் பிளான்ட்ஸ். தேர் ஆர் சம் அதர் பிளான்ட்ஸ் ஆல்சோ, பட் தே ஆர் வெரி less and we may not see them. நம்ம வந்து ட்ராபிக்ஸ். ஓகே, அதுவும் நம்ம சன்லைட், டைரக்ட் சன்லைட்டுக்குள்ள இருக்கோம். இவனுங்கெல்லாம் வளருதே கூல் ஏரியாஸ், ஷேடி பிளேசஸ், மாய்ஸ்ட் பிளேசஸ், டேம் பிளேசஸ், அங்கே தான் இருப்பாங்க. நம்ம முதல்ல அங்கே இல்லை, நம்மளே கருவாடாட்ட காஞ்சிட்டு இருக்கிறோம்.
வெயிலுக்கு இல்லை. அதனால இவங்கெல்லாம் அங்கிருந்து சஃபர் ஆக மாட்டாங்க. ஈவன் யூ டேக் ரோஸ் பிளான்ட், இட் வில் நாட் க்ரோ ஹியர். ஓகே, நேச்சுரலி. ஓகே, ஸோ டெரிடோஃபைட்ஸ் பற்றி பார்த்துக்கிட்டோம்னா இதை நம்ம வந்து ரெப்டைல்ஸ்ன்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? Reptiles. Snake. Do you know about snake? Yes. Snakes means it has totally come out from the water and it is living over the land. Okay, snakes. But they may use water. Okay, they can also use water. They will also use water, but still they live on land. They live on land. And இதுலயும் ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு. Gametophyte, switch on this fan, Jayashree, this fan. Sporophyte, இது வந்து N, இது வந்து this fan. Can you switch on this fan? இது வந்து 2N, இது வந்து என்னது 2N, yes or no? So இதுல வந்து dominant phase அப்படியே உல்டா, இதுதான் dominant, இதுதான் என்னது dominant. So this can be a question. This comparison can be a question. This comparison you can get much the following from this first page. Yes or no? This is aquatic. This is both aquatic and terrestrial. This is terrestrial. This is terrestrial. And if you see that the dominant stage is gametophyte here, your dominant stage is sporophyte. Literally you understood? Okay. Next we'll see about pteridophytes. Okay, first you listen, then I'll give you time to write. Okay. Okay. Okay, these are called, pteridophytes are called, you know, the land plants. They are called terrestrial plants, and they have vascular tissue. They have vascular tissue. We blood, lymph, vascular tissues. Ilya, body fluids and circulation. Body fluids and circulation chapter la vascular tissues. Vascular means something, you know, it will connect. If you take xylem and phloem, roots will take water. கீழே வந்து நம்ம செடி கீழே தண்ணி ஊற்றுவோம், அந்த தண்ணி கீழே இருந்து மேலே லீவ்ஸுக்கு போகும். மேலே வந்து உற்பத்தி நடக்கும், ப்ரொடக்ஷன் நடக்கும். அங்கே வந்து குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஃப்ளோயம் ஃபெல்லோ வந்து மேலேருந்து ரூட்டுக்கு எடுத்துன்னு வருவான் ஃபுட்டை. இவன் திரும்ப கீழே தண்ணியை மேலே எடுத்து போவான். அதே மாதிரி நீ இங்கே சாப்பிட்ற அதெல்லாம் இன்டெஸ்டைனுக்கு போகுது, அது பிளட்டு தானே மிக்ஸ் ஆகுது, பிளட்டு தானே இங்கேருந்து இது வரைக்கும் எடுத்துன்னு போகுது. சேம் ரைட், வாஸ்குலர் டிஷ்யூ. xylem and phloem, நமக்கு வந்து blood இருக்கு, பிளான்ட்டுக்கு blood கிடையாது. Instead they have xylem and phloem. Xylem and phloem. Okay, so vascular tissue is present in both plants and animals. But in case of animals, it's blood. Yes or no? It's a liquid connective tissue. Yes or no? Blood is a liquid connective tissue. So here the vascular tissue is xylem and phloem. Xylem and phloem. Okay, so for the very first time in the plant kingdom, these are the plants who possess xylem and phloem. Okay, before this bryophyta, no xylem, no phloem. Algae, no xylem, no phloem. Okay, so this is the first plants. So can we call them as a first vascular plants? Yes or no? The statement is right. Pteridophytes are first vascular plants. Yes. And whether they have seeds? No seeds. Seeds is present? No, no seeds. Seeds are absent. Then what is present? Spores are present. No seeds, spores are present. Instead of seeds, what is present? Spores. Okay, spores are present. Whether they do have flowers? No flowers. No seed, no flower. No seed, no flower. Because of this character, no seed. No seed இல்லை, அதனால அவனுக்கு வந்து ஒரு முத்திரை குத்துரும், அவனுக்கு சீடே இல்லையே அப்படி சொல்லிட்டு. We will always focus on எது இல்லையோ அதானே நம்ம பார்ப்போம். அதனால இவனுக்கு என்ன பேர் வைக்கிறோம்னா கிரிப்டோகேம். இவன் பேர் என்ன? கிரிப்டோகேம். ஆமாம், இவன் தான் கிரிப்டோகேம். கிரிப்டோகேம்ஸ்னா சீடே கிடையாது இவனுக்கு. சீடே இல்லாதனால அவனை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கிரிப்டோகேம். சீடு ஃப்ரூட் எல்லாம் இருந்ததுன்னா ஃபைனிரோகிராம்ஸ். They are called
Phanerogams, yes or no? So இவன் வந்து cryptogam. என்னது? Cryptogam. சரி. இதுவரைக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஓகே. இப்போ ஓகே, இவனுக்கு வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டோம், ஸ்போர்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டோம், அப்படிதானே? ஸோ அதனால ஐ எம் ஜஸ்ட் ரைட்டிங் ஹியர் ஸ்போர்ஸ். ஓகே, ஸ்போர்ஸ். இதில் ஏதாவது ஃப்ளேவர்ஸ் ஏதாவது டைப் இருக்கானா? எஸ், 2. சீடு கிடையாது, ஆனால் என்ன இருக்கு? ஸ்போர்ஸ் இருக்கு. ஸ்போர்ஸ்ல 2 ஸ்போர் இருக்கு, மைக்ரோஸ்போர், மைக்ரோஸ்போர், மெகாஸ்போர். மைக்ரோஸ்போர், மெகாஸ்போர், மைக்ரோஸ்போர் அண்ட் மெகாஸ்போர். மைக்ரோஸ்போர் யூஸ்வலி ரெப்ரசன்ஸ் சின்னது இல்லையா? சின்னதுன்னா மேலே கொடுத்துடலாமா, ஃபீமேல் கொடுத்துடலாமா? ஒன்று வந்து மெகா பெருசாக இருக்கும், மைக்ரோ குட்டியாக இருக்கும். யார் கொடுக்கலாம் இதில்? மேல் ஃபீமேல் யார்? ஏன் ஏன் மெகா ஃபீமேல்? Oh, very good, very good. That is the correct answer. If you see the gametes, no? If you see the gametes, no, you just check and write and give. Okay, if you see the gametes, no? Gametes. நீங்கள் gametes பார்த்தீங்கன்னாக்க ஃபீமேல் கேமெட்டோட சைஸ் தான் பெருசாக இருக்கும், மேல் கேமெட்டோட சைஸு சின்னதாக இருக்கும். ஸோ தட்ஸ் வை பேஸ்ட் ஆன் த gamete, the megaspore denotes female. It denotes what? Female. And this denotes male male gametes. Okay, that means the male gametophyte la irundhu varudhu. Okay. So this kind of thing is called heterospory. This is called a spory. What is heterospory? Hetero na enna? Different, right? That is called heterospory. Okay, so heterospory means 2 types of spores. 2 types of spores. 2 types of spores. 2 types of spores. Heterospory na 2 types of spores அப்படினா megaspore. Very good. Megaspore and what are the 2 types of spores? Okay, do you remember the name of the sex organ? Do you remember the name of the sex organ? Like, yes, this is produced from, and this is produced from. இப்போ for example microspore da sperm nu vechupome. Sperm is produced from? Very good. Egg is produced from? அந்த மாதிரி இவனும் எங்கேயாவது இருந்து வரணும் இல்லையா? நோ ஆப்போசிட். போன கிளாஸ்ல தான் எழுதி போட்டேன், மேல் செக்ஸ் ஆர்கனுக்கு இது பேரு, ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனுக்கு இது பேரு, இப்போதான் முதல் தடவை படிக்கிறீங்க அப்படின்னு. ஆந்த்ரீடியம் அண்ட் ஆந்த்ரீடியம் ஸ்பெல்லிங் ரைட்டா? Okay, இது வந்து archegonium. Yes or no? Okay, so this is called heterospory. இப்போ இந்த heterospory வந்து bryophyte இருந்துச்சாமா? இல்ல, bryophyte வந்து homospory. bryophyte என்னது? homospore. அவ்வளவுதான். மேல் ஸ்போர் ஃபீமேல் ஸ்போர் அப்படிலாம் கிடையாது. ஓகே, மேல் ஸ்போர் ஃபீமேல் ஸ்போர். இங்க வந்து மேல் ஸ்போர் அண்ட் ஃபீமேல் ஸ்போர் ரெண்டும் இருக்கு. இங்க வந்து அங்க வந்து பெக்குலியரா நம்ம படிக்க மாட்டோம். ஓகே, பட் இங்கே வந்து ஹெட்ரோஸ்போரிக் எக்ஸாம்பிள்னு போட்டு ஸ்பெக்குலராக என்சிஆர்டியில் கொடுத்துருப்பாங்க. ஹெட்ரோஸ்போரிக் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு தடவை சொன்ன ஞாபகம் வச்சுப்பியா? ஹெட்ரோஸ்போரிக் எக்ஸாம்பிள் திரும்ப இந்த கிளாஸில் எப்போ கேட்டாலும் சொல்லிடுவேன். ஹெட்ரோஸ்போரிக் எக்ஸாம்பிள் நான் ஒரு தடவை சொல்லுவேன், நான் திரும்ப எப்போ கேட்டாலும் நீ சொல்லணும், சரியா? என்ன ஆஷிதா, எதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்ல போகிறேன்?
என்ன பிருந்தா எதுக்கு எக்ஸாம்பிள்? என்னது ஹெட்ரோஸ்போரினா? ஹெட்ரோஸ்போரினா என்ன ஹர்ஷா? ஜெயஸ்ரீ தெரியலையா? அப்புறம் எப்படி எக்ஸாம்பிள் மட்டும் ஞாபகம் இருக்கும்? ஹெட்டிரோன்ற வார்த்தைக்கு மீனிங் என்ன? ஹோமோனா சேம், ஹெட்ரோனா டிஃப்ரெண்ட், ஸ்போர்னா ஸ்போர், கேமெட். எஸ் ஆர் நோ? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ். என்ன டாபிக் படிச்சுட்டு இருக்கிறோம் பிருந்தா? சொல்ல என்ன டாபிக் படிச்சுட்டு இருக்கோம்? இல்லை என்ன ஓவராலாக என்ன டாபிக்? எந்த பிளான்ட் கிங்டத்தில் எந்த டைப்? டெரிடோஃபைட். பெரிடோஃபைட்ல டெரிடோஃபைட். என்ன ஃபைட்டு? டெரிடோஃபைட். ஓகே, டெரிடோஃபைட்டில் ஹெட்ரோஸ்போரி. டெரிடோஃபைட்டில் ஹெட்ரோஸ்போரி. ஸோ அதுக்கு 2 எக்ஸாம்பிள் இருக்குது. ஆல்ரெடி கேட்டாங்க, நீட்டில் கொஷின் கேட்டாங்க. பட் இருந்தாலும் கொஷின் ரிப்பீட் ஆகுமா ஆகாதா? நீட்டில் கொஷின் ரிப்பீட் கண்டிப்பாக ஆகும். ஸோ வில் ஸ்டடி அகெயின். சால்வியனா அண்ட் செலாஜினெல்லா. Salvinia and Selaginella. What is the example of heterospory? Salvinia and Selaginella. Can you spell it? Selaginella. Is this correct? Selaginella. Salvinia. Is this correct? Is Selaginella and Salvinia. These both are example for very, 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 very important. Selaginella and Salvinia are example for heterospory. So பொம்மை போட்டுக்கலாமா? இதுக்கு பொம்மை என்ன பொம்மை போட்டுக்கலாம்? இது போட்டுக்கலாமா? ஓகே ஓகே. ஸோ இப்போ கவனி. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த ஸ்போர் எல்லாம் எங்க இருக்கும்? ஃப்ரூட் இருக்குமா அந்த செடிக்கு? இப்போ டெரிடோஃபைட்னா என்ன மேம்? பேசிக்கலி எதை பற்றி நீங்கள் உளறிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோயேன். எங்கேயாவது நாங்கள் இதை பார்த்துருக்குறோமா அப்படின்னு யாருக்காவது டவுட் இருக்கா? டெரிடோஃபைட்னா என்னென்னா ஒரு பிளான்ட். பேசிக்கலி இது வந்து என்னது? பிளான்ட். ரொம்ப அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த பிளான்ட்டு. அதனால தான் அது இந்த சைட்லாம் வளராது. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பிளான்ட்ஸ். வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லீவ்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஸ்ட்ரெயிட் லீவ்ஸ் இருக்கும். இந்த லீவ்ஸ் உடைய பேக் சைடில் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கேன், சொறி வந்த மாதிரி இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும் சொறி. சோர்ஸ் படிச்சிருக்கீங்களே சொறி. ஆக்சுவலி தமிழ் வேர்டு தான் அவங்க அப்படி மாற்றிட்டாங்க பிரிட்டிஷ். சாக்குன்னு சொல்லுவோம்ல, சாக்கு பை, கோணிப்பை, அதை தான் அவங்க சாக்குன்னு மாற்றிட்டாங்க. சாக் ஃபங்கை, சாக்கு மாதிரி இருக்கனால அது பேர் என்னது? சாக். சொறி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை தான் அவங்க சோர்ஸ்ன்னு மாற்றிட்டாங்க. அதனால் மாற்றிட்டாங்க சோர்ஸ். ஸோ இதுக்கு பேர் சொறி தான். இதுக்கு பேர் என்னது? சொறி. சொறி மீன்ஸ் lot of dots. These are spores. Because these spores are present in the leaf, these leaves are called sporophyll. லீஃப்ல குளோரோபிளாஸ்ட் இருந்ததுன்னா குளோரோஃபில், ஸ்போர் இருந்ததுன்னா ஸ்போரோஃபில். புரிஞ்சுதா? இந்த ஸ்போரோஃபில்ல 2 டைப் இருக்கு. மைக்ரோஸ்போரோஃபில், மேக்ரோவா? மைக்ரோஸ்போரோஃபில் ஒன்று, இன்னொன்று என்னக்கன்னா புதுசா நீயே ஒரு கண்டுபிடிச்சிருக்கிற போல இருக்குது. மைக்ரோ ஒன்று, மேக்ரோ ஒன்று. மெகாஸ்போரோஃபில் இன்னொன்று என்னது? அதான் நீ இன்னும் கண்டென்ட்டுக்குள்ளேயே வரல. மைக்ரோஸ்போரோஃபில்னா நான் என்ன சொன்னேன், இந்த சோர்ஸ் வந்து நான் ஸ்போர்ன்னு சொல்லலை, அதனால தான் நீ வந்து கனெக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். கனெக்டிங் டாட்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸ்போர்ல 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து மேல் ஸ்போர், இன்னொன்று ஃபீமேல் ஸ்போர். அந்த லீஃப்ல இருந்து மேல் ஸ்போர் வந்ததுன்னா அது மேக்ரோஸ்போரோஃபில். சாரி, உங்களோட சேர்ந்து நானும் வந்துட்டேன் பார்த்தியா. மைக்ரோஸ்போரோஃபில். அதுல இருந்து ஃபீமேல் கேமெட்ஸ் வந்துச்சுன்னா மெகா. மைக்ரோ அண்ட் மெகா. மேக்ரோ இல்லை, மெகா